உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 173 நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம 2 அரசர்களில் 4ஆம் அதிகாரமும் 2 குறிப்பேடில் 28ஆம் அதிகாரமும் திருப்பாடல் 127ஆம் அதிகாரமும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே எலிசா அவருடைய பணியை துவங்கிட்டார். அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 3 அற்புதங்கள் பண்ணிட்டார். என்னது? ஃபஸ்ட் அற்புதம், யோர்தான் நதியை பிளந்தார். 2வது, அந்த கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றினார். 3வது, தண்ணீர் இல்லாத வறண்ட நிலையில் தண்ணீரை கொண்டு வந்தார். இது 3 பண்ணார் நம்ம பார்த்தோம். அந்த தண்ணீர் பார்ப்பதுக்கு ரத்தம் போல் இருந்துச்சு அப்படின்லாம். இன்றைக்கி அவர் தொடர்ந்து 4, 5, 6, 7, 8 இன்றைக்கி 5 அற்புதங்களை பார்க்க போகிறோம். அவர் எண்ணெயை பழகி பெருக செய்ய போகிறார், அப்பத்தை பழகி பெருக செய்ய போகிறார். ஒரு ஒரு கைம்பெண்ணுக்கு அவர் ஆண் மகனை கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பார். அவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பவும் போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நஞ்சு கலந்த கூளை அவர் தூய்மைப்படுத்த போகிறார். அந்த நஞ்சை எடுக்க போகிறார். இவ்வளவு அற்புதங்கள். அன்பர்கள், இன்றைக்கி இதை வாசிக்கும் போது நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோமா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமான்னு ஒரு டவுட்டு வரும். அதனால தான் ஆண்டவர் இயேசுவை புதிய எலிசாவாக நம்ம பார்க்குறோம். அதுவும் இன்றைக்கி நிறைய குறிப்பாக அந்த அப்பத்தை பழகி பெருக வைக்கும்போது, எண்ணெயை பழகி பெருக வைக்கும்போது நன்றாக பாருங்கள் அன்பாந்தவர்களே. அந்த மகனை உயிர்த்தெழ வைக்கும்போது, இது எல்லாத்துலேயுமே ஆண்டவர் லாசர் உயிர்த்தெழ வைக்கும்போது, அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்பத்தை பழகி பெருக வைக்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துல ஒரே பாணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எலிசாவை ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு பர்ஃபெக்டான ஒரு முழுமையான ஒரு முன்னாடையாளமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு கவனிக்க முயற்சிப்போம். 2 குறிப்பேடு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம நேற்று யோதாம் பார்த்தோம். அவர் அழகாக ஆண்டவருடைய வழியில் நடந்தார், அவருடைய நெறியின்படி நடந்தார். இன்றைக்கி அவருடைய மகன் ஆகாசு திரும்ப அவர் அரியணையில் ஏறப்போகிறார். அவர் இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார். ஆண்டவருக்கு ஏற்படை செய்யாமல் இஸ்ரேலின் அரசர்களைப் போல் நடந்துக்குவார். தாவீது அரசரை போல் நடந்துக்க மாட்டார். இன்றைக்கி உண்மையிலே ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்ளும். எப்படி ஆண்டவரை விட்டு நம்ம விலகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றத திரும்ப பைபிள் நமக்கு சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கும் அன்பாந்தர்களே. ஆனால் இதெல்லாம் வாசித்து முடித்ததுக்கப்புறம், நம்ம இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தை முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஆழமாக ஒரு மனசில் இருக்கும், நான் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி முழு மனதோட ஆண்டவரை அன்பு செஞ்சு அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நான் நடக்கலைன்னா என் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். நான் ஆண்டவர் பக்கம் திரும்பணும். இந்த விஷயம் நமக்கு ஆழமாக பதிஞ்சிரும். இந்த மொத்த பைபிளை முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை கடவுள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும். பைபிளில் இதுதான் திரும்ப ஆண்டவர் நமக்கு இதுதான் சொல்லி காட்டுறாரு. எல்லாம் ஏன் இதை நம்ம படிக்கணும்? இந்த அரசன் அப்படி இருந்தால் நமக்கு என்ன, அவன் இப்படி இருந்தால் நமக்கு என்ன? ஆண்டவர் இதன் மூலிமா நம்ம கற்றுத்தருகிறார். நீ அவரை விட்டு விலகினா உனக்கு இப்படி தான் நடக்கும், நீ அவர் கூட இருந்தினா உனக்கு இப்படி நடக்கும். இந்த வேறுபாடு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி திருப்பாடல் 127 ரொம்ப ஃபேமஸான திருப்பாடல். அந்த திருப்பாடல் அப்படியே பாருங்கள், ஆகாசு போல் நடந்துக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு பதிலாக இன்றைய திருப்பாடல் அமைகிறது. இன்றைக்கி வாசித்த இந்த வாசங்களுக்கு ரொம்ப தொடர்புள்ள ஒரு திருப்பாடலாக இருக்கும். எப்படி ஆகாஷ் இருந்துட்டார், ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசிக்கலாம். இதை ஆகாஷ் உணரலை, அந்த அரசர். நமக்கு ஆண்டவர் உணர வைக்கிறார் கூடவே இந்த திருப்பாடலை வாசிக்க வச்சு. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நான் ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவியாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 4. அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியவனாகிய என் கணவர் இறந்துவிட்டார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், உம் அடியவளாகிய என்னிடம் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா, நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடமிருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, நிறைந்தவற்றை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தம் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெய் ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தம் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்றுவிட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு. எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். பின்பு அவர் தம் பணியாளன் கேகசியை நோக்கி, அந்த சூனேம் பெண்ணை கூப்பிடு என்றார். அவனும் அவரை அழைத்து வர அவர் முன்னே வந்து நின்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ அவளிடம், அம்மா, நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று கேள் என்றார். அதற்கு அவர், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்த்தான் வாழ்ந்து வருகிறேன் என்று பதிலளித்தார். மீண்டும் எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, உம் அடியவளை ஏமாற்ற வேண்டாம் என்றார். எலிசா அப்பெண்ணுக்கு முன்னறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு
அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். குழந்தையும் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுவடை செய்வோருடன் இருந்த தன் தந்தையிடம் சென்றான். அவன் தன் தந்தையிடம், ஐயோ, தலை வலிக்கிறது, தலை வலிக்கிறது என்று சொன்னான். தந்தையும் தம் வேலையாள் ஒருவனிடம், நீ இவனை இவன் தாயிடம் தூக்கிக் கொண்டு போ என்றார். அவன் அப்படியே பிள்ளையை தூக்கிச் சென்று அதன் தாயிடம் கொண்டு வந்து விட்டான். நண்பகல் வரை அவர் மடியில் கிடந்த பின் அது இறந்து போனது. அவரோ கடவுளுடைய அடியவரின் அறைக்குச் சென்று அவருடைய படுக்கையின் மேல் பிள்ளையை கிடத்தினார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். தம் கணவனை அழைத்து அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு அனுப்பி வைக்கவும். கடவுளின் அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும். விரைவில் திரும்பி வருகிறேன் என்றார். அதற்கு அவருடைய கணவர், நீ அவரிடம் போக வேண்டிய காரணம் என்ன? இன்று அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்றார். அதற்கு அப்பெண், நல்லதற்குத்தான் என்றார். கழுதைக்கு சேணமிடச் செய்த பின் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டிச் செல், நான் சொன்னால் ஒழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். அவ்வாறே அவர் புறப்பட்டு கர்மேல் மலையிலிருந்து அடியவரிடம் வந்து சேர்ந்தார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலையிலிருந்து பார்த்த எலிசா தம் வேலையாள் கேகசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், அவளை சந்திக்க உடனே விரைந்து செல். அவளிடம், நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். அப்பெண் மறுமொழியாக, ஆம், நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்த கேகசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியவர், அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்துவிட்டார் என்றார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ இடுப்பை வரிந்து கட்டிக்கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாரையாவது கண்டால் வணக்கம் செய்யாதே. உனக்கு யாராவது வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். ஆனால் பிள்ளையின் தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, உம்மை நான் விடமாட்டேன் என்றார். எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார். கேகசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்கொண்டு வந்து பிள்ளை கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். எலிசா வீட்டினுள் நுழைந்த போது இறந்த பிள்ளை தம் படுக்கையில் கிடப்பதை கண்டார். உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாழிட்டுக் கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும், கண்களோடு கண்களும், கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. பின்பு கீழ் இறங்கி அறையிலேயே அங்கும் இங்கும் உலாவினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்துக் கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது. எனவே எலிசா கேகசியை கூப்பிட்டு, அந்த சூனேம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறே அவன் அழைக்க அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் அப்பெண்ணை நோக்கி, உன் மகனை தூக்கிக்கொள் என்றார். அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரை மட்டும் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை தூக்கிக் கொண்டு போனார். எலிசா கில்காலுக்கு திரும்பினார்.
அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காய்ச்சு என்றார். அப்பொழுது அவர்களுள் ஒருவன் காட்டுக்கீரை பறிப்பதற்காக வயலுக்கு சென்றான். அங்கே அவன் பேய் குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை தன் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். அவை என்னவென்று தெரியாமல் அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். பின்பு அவன் அவர்கள் உண்ணுமாறு அதை பரிமாறினான். அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும், கடவுளின் அடியவரை, பானையிலே நஞ்சு என்று அலறினர். அவர்களால் அதை மேலும் உண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர், கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானையில் போட்டு, இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக் கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக் கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 28. ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. எருசலேமில் அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதை தாவீதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். அவன் பெண் என்னும் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான். இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியிருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கேற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு இட்டுச் சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை மிகு 120,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர். எப்ராயிமில் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசிரிக்காமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றொழித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேரை பெண்கள் புதல்வர் புதல்வியருடன் சிறைப்பிடித்தனர். அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார். சமாரியாவுக்குள் வந்திருந்த போர்படைக்கு முன் அவர் சென்று அவர்களை நோக்கி, இதோ உங்கள் மூதாதையர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினம் கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார். நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள். அது வான் மட்டும் எட்டியுள்ளது. ஆதலால் இப்பொழுது யூதா எருசலேம் மக்களை உங்களுக்கு ஆண் பெண் அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டுமென்று திட்டமிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன்
நீங்களும் குற்றவாளிகள் அல்லரோ? ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் சிறைப்பிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். எப்ராயிம் தலைவர்களில் சிலரான யோகனானின் மகன் அசரியாவும், மெசில்லமோத்தின் மகன் பெரக்கியாவும், சல்லூமின் மகன் எகிசகியாவும், இத்லாயின் மகன் அமாசாவும் படையிலிருந்து வந்தவர்களை எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி, சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும். ஏற்கனவே நம்மேல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கனலும் இருக்க நம் பாவத்தையும் குற்றப்பழியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர். அப்பொழுது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களுக்கும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர். சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுள் ஆடையின்றி இருந்தோருக்கு கொள்ளை பொருள்களிலிருந்து உடைகளை கொடுத்தனர். அவர்களுக்கு உடைகளையும் மிதியடிகளையும் அணிவித்து உணவும் பணமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தனர். அவர்கள் பலவீனமானோர் எல்லாரையும் கழுதைகள் மேல் ஏற்றினர். அனைவரையும் பேரீச்சை மர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தனர். பின்னர் சமாரியா திரும்பினர். பின்னர் அரசன் ஆகாசு அசீரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான். ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யூதாவை முறியடித்து பலரை சிறைப்பிடித்து சென்றனர். பெலிஸ்தியர் யூதாவின் சமவெளி நகர்களுக்கும் தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெத்சமேசு, அய்யலோன், கெதெரோத்து ஆகியவற்றையும், சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும், திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும், கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர். அரசன் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை சீர்குலைத்ததாலும் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாலும் ஆண்டவர் யூதாவை சிறுமைப்படுத்தினார். பின்னர் அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினான். ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசீரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இந்த அரசன் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான். தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான். சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றன, எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றிற்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனது செயல் அவனுக்கும் இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழிவையே தேடி தந்தது. ஆகாசு கடவுளின் இல்லத்திலிருந்த கலன்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான். பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிய பின் எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான். பின்பு ஒவ்வொரு நகரிலும் யூதாவின் நகர்களில் கூட வேற்று தெய்வங்களுக்கு தூபமிட தொழுகை மேடுகளை எழுப்பினான். இது அவன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது. அவன் பிற செயல்கள், வழிமுறைகள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொள்ள இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்துச் செல்லாமல் எருசலேம் நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் எசேக்கியா. திருப்பாடல் 127. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்தெழுந்து
நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பரா தூணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை புறக்கணித்து விட்டு உம்முடைய வழியில் நடக்காமல் உங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் நாங்கள் விரும்பினதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எங்களுடைய முடிவு ஆகாசை போல் இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் சுட்டி காமிச்சிட்டீங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எலிசா இறைவாக்கினரை போல் வல்லமையால் செயல்படலாம். உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ளேயும் செயல்படும் ஆண்டவர். நாங்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். நாங்களும் இறைவாக்கினர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. இதை உணர்ந்தவர்களாக நீங்கள் வீட்டை கட்டலைன்னா எங்களுடைய வீடு கட்டப்படாது. நீங்கள் காவல் இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா எதுவும் வராதுன்றதை உணர வைத்தரணும் அப்பா. அம்மா தேவதாயே, நீங்கள் எப்படி ஆண்டவர் சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி அவருடைய விருப்பத்தின்படி நடந்தீங்களோ அதே போல் எங்களையும் நடக்க அருள் புரியும் அம்மா. எங்களுக்கு அந்த ஒரு உந்துதலை தாங்கம்மா, உற்சாகத்தை தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பர்களே, இன்றைக்கி எலிசாவினுடைய அந்த அற்புதங்களில் பாருங்கள், நிறைய இடங்களில் அவர் பாருங்கள் அந்த கைமன் கிட்ட கேட்குறாரு பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை போலவே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். நிறைய இடங்களில் ஆண்டவர் கேட்பார். புதிய ஏற்பாடு நம்ம வாசிச்சிருக்கிற நற்செய்தியில், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். அப்படியே எலிசாவினுடைய குரலாக நம்ம கேட்கலாம். அதே போல் ஆண்டவர் பாருங்கள், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். இந்த கைமன் கிட்டே கேட்குறாரு பாருங்க, உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய். எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்ற, அதை எடுத்து ஊற்று. ஒருவேளை ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் கேட்பார் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றப்ப, என்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இங்கே ஒரு சிறிய பையன் வச்சுருக்கான் அப்படின்றப்ப அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுவும் குறிப்பாக பாருங்கள் 42ஆம் அதிகாரத்தில் வார்கோதுமை அப்பங்களை யோவான் நற்செய்தியில் நமக்கு ஞாபகம் கண்பந்தர்களே, புனித யோவான் இதை தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணுறார். 5 வார்கோதுமை அப்பங்கள். திரும்பவும் பாருங்கள், அதை நம்ம ஒன்று சேர்க்கும்போது 43ஆம் வசனத்தில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ பாருங்கள், எலிசா ஆண்டவருடைய குரலை கேட்டுக்கிட்டே இருக்கார் மனசில். அனுமந்தர்களே, இது வெறும் இறைவாக்கினர்கள் மட்டும் இல்லை அனுமந்தர்களே, இது ப்ரைமரியாக எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே நடக்க வேண்டியது. நம்ம அவருக்கு டைமை கொடுத்து நம்ம டோட்டலாக லைஃப் அவருக்காக கொடுத்தோம். அதுக்காக நம்ம கண்ணீர் குருக்களாக போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒருவேளை கடவுள் அதுக்கு அழைச்சாருன்னா, குருத்துவத்துக்கு அழைச்சாரு, இல்லை துறவிகளாக சிஸ்டர்ஸாக போகணும் அழைச்சாருன்னா அதுக்கு போகலாம். எந்த அழைப்பில் வேணால் இருக்கலாம். சிஸ்டர்ஸாக இருந்தும் ஆண்டவருக்கு ஃபாதர்ஸாக இருந்தும் வாழ்க்கையை கொடுக்காம தன் விருப்பப்படி செயல்படுறவங்களும் இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்களும் வாழ்க்கை கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த அழைப்பில் வேணாலும் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காரோ அதன்படி நம்ம போகலாம். ஆனால் அந்த அழைப்பில், அந்த வாழ்க்கை நிலையில், ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் என் மொத்தத்தையும் ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கேன்னா we can command such power. அந்த அற்புதங்கள் இப்போவும் நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜபத்தில் ஆண்டவருடைய குரலை கேட்கலாம். நம்மள ஒரு சில பேர் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் பேசுவார், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஸோ பாருங்கள், அவர் பாருங்கள், ஆண்டவர் இயேசு பாருங்கள், அந்த 5000 பேருக்கு உணவை கொடுத்ததுக்கப்புறம் பழகி பெருகி மீதி எஞ்சிய துண்டுகளை எடுத்து சேர்த்து வைக்கின்றார். ஸோ எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்களேன் எலிசா கூட. அதுக்கப்புறம் மேபி ஒருவேளை ஆண்டவர் அந்த 5000 பேர்த்துக்கு எப்படி கொடுத்துருப்பார் 5 அப்பத்தை, மேபி அதை எடுத்து கூடைகளில் போட போட அதை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்ற ஊற்ற அதை வலிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ தெரியல ஆண்டவர் எப்படி அதை பழகி பிறகு செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நம்ம 2 குறிப்பேடுக்குள்ளே போகலாம் பாருங்கள். 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்கள். ஏன் ஆண்டவர் அசிரிய மன்னனுக்குள் விட்டார்? ஏன்னா ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவரை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். அவர் ஒப்புவிச்சார் ஆண்டவர் அவர் கையில்.
ஏன்னா அவருடைய வழியில் நடக்கலை. அந்த 6ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் அவர்கள் மக்கள் பாருங்கள் ஏன் மாட்டினாங்க, ஏனெனில் அவர்கள் தாங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்தனர். அனுபவங்களை பைபிள் திரும்ப நமக்கு இதை தான் சொல்லி தருது. நாங்களும் அதை விறக்க உரையில் திரும்ப சொல்கிறதுக்கும் அதை நம்ம போர் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டமும் இல்லை. ஏன் தெரியுமா, இது ஒரு ஆணியை நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இது நமக்குள்ளே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை முறை வேணால் வாசிக்கலாம். ஆண்டவரை புறக்கணித்தால், ஆண்டவருடைய வழியில் நடக்கலைன்னா என்ன நடக்குன்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வழியில் நடந்தால் என்ன நடக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சு நம்ம மைண்டுக்கு தெளிவாக புரியணும். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் கடவுளை ஃபஸ்ட்டு போட ஆரம்பிக்கணும். நம்ம அவர் பாருங்கள் உடனே மனம் திரும்பி இருக்கணும். அவர் மனம் திரும்பலை தாவீதை போல், அவர் சவுலை போல் என்ன பண்ணுறாரு பாருங்கள். 16ஆம் வசனத்தில், பின்னர் அரசன் ஆகாசு அசிரிய அரசனுக்கு தூது அனுப்பி தனக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டான். மனுஷங்களை தேடுவதை விட கடவுளின் அடைக்கலம் புகுவதே மேல் அப்படின்னு தாவீது அரசர் சொல்கிறாரு சங்கீதத்தில், திருப்பாடலில். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, மனம் திரும்பி இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, மனுஷன் உதவி தேடுறார். 21ஆம் வசனம் பாருங்கள், ஆகாசு ஆண்டவரின் இல்லத்தில் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த எல்லா செல்வத்தையும் எடுத்து அசிரியாவின் மன்னனுக்கு அளித்தாரும், அதனால் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. பைபிள் எவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லுது பாருங்கள் நண்பர்களே. என்ன நடந்தாலும் அவர் பக்கம் திரும்பலான்னு எதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பிலிஸ்தேயர்கள் ஒரு பக்கம் முளைக்கிறாங்க. எங்கேருந்துடா இவங்களாம் நீங்களாம் திடீர்னு வரீங்க? ஆண்டவர் வேலியை எடுத்துட்டார்னா, யோபுனுடைய கதையில் பார்த்தோம். நீங்கள் வேலியை போட்டு அவனை அடைச்சி காத்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் வேலியை எடுங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்றான் சாத்தான். அனுமதியில் அவர் நம்ம எல்லாரை சுற்றியும் இஸ்ரேல் மக்கள், யோபு, தனிப்பட்ட நபர், ஒரு நாடு, அரசன், யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய வேலையை எடுத்தார்னா அவன் உள்ளே வருவான். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அனுமதியில் நான் அதுக்கு சாட்சி. ஆண்டவருடைய வேலையை எடுத்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஹராஸ்மெண்ட், எவ்வளோ ஆண்டவர்னால் சாத்தானால் துன்புறுத்தப்பட்டேன். திரும்ப அந்த வேலையை எப்படி திரும்ப கட்டினேன், ஒரு மணியாக ஒருவர் அருள் இந்த மாதிரியாய் ஜபத்தினால அந்த வேலி திரும்ப கட்டப்பட்டது. அப்பா யோத்தாம் எல்லாம் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அரசன் யோத்தாம், அவருடைய மகன் ஆகாசு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். மனுஷங்கிட்ட உதவி தேடிக்கிட்டு, பையனை பலி கொடுத்துக்கிட்டு, அருவருப்பான பலிகள் செஞ்சுக்கிட்டு. அது மாதிரி நம்ம யோசிக்கலாம், நம்மலாம் ஆண்டவர் இயேசுவை தானே கும்பிடுறோம். இல்லை, கோயிலுக்கு போடுறதுனால இல்லை, நான் சர்டிஃபிகேட்டில் இல்லை, நான் வாயில் இல்லை, என் மைண்டில் நான் ஆண்டவர் இயேசுவை கடவுள்னு சொல்கிறதுனால. அதுக்கு யாக்கோபு தெளிவாக சொல்கிறார், தீய ஆவிகளும் கூட தான் அப்படி சொல்லுது. நீரே இறை மகன், நம்ம பார்த்தோம் மார்க் நடிச்சதில்லை, தீய ஆவிகள் கூட தான் அறிக்கையிட்டுச்சு ஆண்டவர் இயேசுவை இறை மகன் கடவுள் அப்படின்னு சொல்லி. நம்ம அவர் அறிக்கையிடுறதுனால என்ன, விசுவாசம் செயலில் செயல்படவில்லை என்றால் நம்மளும் தீய ஆவிகளை போல் ஆண்டவரை கடவுள்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு இயேசுவை வழிபட்டுருக்கோம். அது என்ன தெரியுமா, நம்மளுடைய சுயநலங்களாக இருக்கலாம், நம்மளுடைய சுய விருப்பமாக இருக்கலாம். ஸோ இந்த ஆகாசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஆகாபுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு சிலைகள் இருந்துச்சு, கடவுளை விட்டுட்டு அந்த சிலை பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. நமக்கு நிறைய சிலைகள் உண்டு. வி ஹேவ் ஐடல்ஸ். பெருமை, பொறாமை, பேராசை, பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம், இதை விட்டுலாம் இமீடியட்டாக வெளியே வர முடியாது. ஆனால் இது எனக்கு வேண்டாம், நான் இதை விட்டு வெளியே வரேன், எனக்கு நீங்கள் போதும்னு சொல்லி நம்ம செயலில் டெய்லி 4 ஜெபமாலை, டெய்லி ஆண்டவருக்கு டைம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா, டெய்லி திருப்பலி, டெய்லி இறை வார்த்தை வாசிக்கிறது, இந்த தேவையில்லாத சினிமாவை கட் பண்ணுறது, தேவையில்லாத பேச்சுக்களை கட் பண்ணுறது, பாலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸு, தேவையில்லாத உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு குடும்பத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பி நம்மளும் ஆண்டவர் பக்கம் திரும்ப ஆரம்பித்தோன்னா we will see the change. அப்போ தான் நம்ம சிலை வழிபாடு செயல் நடத்தும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை கடவுளுக்கு பதிலாக முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிட்ருக்கோம். சண்டே மாஸ் மட்டும் பத்தாது, அது நம்மளுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சண்டே மாஸ் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது பத்தவே பத்தாது, இந்த உலகத்தினுடைய தீமைகளை எதிர்த்து நிற்க. 20ஆம் வசனம் பாருங்கள், உதவி செய்யாமல் அசிரிய மன்னன் என்ன பண்ணால் நெருக்கடியே உண்டாக்கினான். பாருங்கள், அவன்கிட்ட உதவி கேட்டு அவன்கிட்ட எல்லா செல்வத்தையும் கொடுத்தும் அவன் உதவி செய்யாமல் நெருக்கடி உண்டாக்கியிருக்கான். 23ஆம் வசனம் பாருங்கள், சிறிய மன்னர்களின்
தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றனர், எனக்கு அவையே துணை செய்யும் என்று அவற்றுக்கு பலி செலுத்துவேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பாருங்களேன் ஆகாசனுடைய வேலை. அன்பந்தவர்களே, நம்மளும் இப்போ சண்டே மாதத்துக்கு போகிறோம், நம்மளும் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, எனக்கு உதவி வேணும், அதுக்காக போகிறோன்னா ஆகாச போல தான் நடந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போது நமக்கு உதவி வரலையா, நான் வேறு எதாச்சும் போய் பண்ணுவேன். நான் போய் என்னுடைய செல்வத்தை அன்பந்தவர்களே, ஜான் போஸ்கோடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர் பாருங்கள், அவர் வந்து ப்ரீஸ்ட் ஆகணும்னு அவ்வளோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. காசு இல்லை வீட்டில். அவர் போய் வயலில் வேலை செஞ்சு அப்பயும் படிக்க முடியல. அவர் வருஷம் போய்கிட்டே இருக்க. அவர் அழைக்கிறாரு கடவுள்னு தெரிஞ்சானா போக முடியல. ஒரு ஃபாதர் அவரை பார்த்து அவருக்கு வந்து சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. கடைசி அந்த ஃபாதர் திடீர்னு சொல்லித்தர ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அவர் இறந்து போகிற தருவாயில் ஜான் போஸ்கோ கூப்பிட்டு, சின்ன பையன் ஜான் போஸ்கோ, இப்படி ஜான் போஸ்கோ கூப்பிட்டு கையில் சாவியை கொடுத்து, அவரால் பேச முடியல ஏன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கு, சாவியை மட்டும் கொடுத்து கன்ஃபார்மாக அதில் இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஜான் போஸ்கோ என்ன பண்ணுறாரு, ஓகே நான் அதை வச்சுக்கிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொந்தக்காரவங்களாம் வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுக்கும்போது அந்த புட்டியில் இருக்கிற சாவி எங்கன்றப்போ ஜான் போஸ்கோ வச்சுருக்காரு. கூட இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க, ஃபாதர் வந்து ஜான் போஸ்கோ தான் கொடுத்துருக்காரு சாவியை அப்படின்னு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல அந்த பொட்டிக்குள்ளே. அது திறந்து பார்த்தா ரொம்ப அதிகமான பணம் உள்ளே வச்சுருக்காரு. அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் இறந்துட்டா கூட உனக்கு நான் படிக்கிறதுக்கு உதவி செய்வேன்னு அந்த ஃபாதர் சொல்லியிருக்காரு ஜான் போஸ்கோ கிட்ட. அப்போது தெளிவாக கொடுத்துருக்காரு, ஜான் போஸ்கோ தான் எடுத்துக்கணும். ஆனால் அவரோட சொந்தக்காரவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அவங்க உரிமையும் இருக்குது. சொந்தக்காரர் என்ன சொல்கிறாரு, ஃபாதர் உனக்கு கொடுத்துட்டாருப்பா, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஜான் போஸ்கோ யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மக்கள் அங்கங்கே வேற எல்லாம் பேசுகிறாங்க, இந்த பணம் ஆக்சுவலாக ஃபாதரோடது, அவங்களுக்கு தான் போகணும், என்னென்னமோ பேசுகிறாங்க அங்கே. ஜான் போஸ்கோ என்ன திரும்ப முடிவு எடுக்கிறாரு, அவர் அந்த 6000 லேயரு அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய தொகை, அவர் படிப்பெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடலாம். அவர் என்ன திரும்ப எடுக்கிறாரு, இது நம்ம கற்றுக்கணும். அந்த எவ்வளோ நுணுக்கமான ஒரு டைம் பாருங்கள். ஃபாதர் கொடுத்துருக்காரு, இவர் எடுத்துக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு டவுட் இருக்குது அவருக்கும். ஒரு வேளை ஏன்னா ஃபாதர் பேச முடியல, ஆனால் தெளிவாக தெரியுது அவர் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் அவருடைய அந்த சொந்தக்காரங்களும் நீ எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஜான் போஸ்கோவுக்கு ஒரு டவுட்டு வருது. அந்த ஒரு டவுட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேளை ஏன்னா மக்கள் வேறு சொல்கிறாங்க, ஒரு வேளை இவர் பாரு இந்த பையன் பாரு அவ்வளோ பணம் எடுத்துக்கிறான், ஏதோ பேசியிருக்காங்க, இவருக்கு ஒரு டவுட் வருது. இவர் அதனால் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ என் இட்டர்னல் சால்வேஷனை நான் ரிஸ்க் பண்ண விரும்பலை, என்னுடைய நிலை வாழ்வை நான் விண்ணகத்துக்கு போகிறத இந்த அற்ப பணத்துக்காக நான் வந்து அதை ரிஸ்க் எடுக்க விரும்பலை, இந்தாங்க இந்த சாவி நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா பணமும் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு விண்ணகம் போதும்னு சொல்லிவிட்டு எனக்கு கடவுள் என்னை படிக்க வச்சுருவார், அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்பார்ந்தவர்களே, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், அவர் வாங்கியிருந்தாலும் தப்பு கிடையாது, பாவம் இல்லை. ஆனால் ஒரு பாருங்களேன், ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம தெரியாமல் கூட எதாவது பாவத்தில் விழுந்துருவோமா, பணத்தின் மேலே எதாவது ஆசை வந்துருமா, டவுட் வந்தாலே வேணான்னு சொல்லிட்டார், தூக்கி போட்டார். இப்போ இதை பவுல் ரோமையர் 12 சொல்கிறார், டவுட்டோட 14 சொல்கிறார், சந்தேகத்தோடு எதை செஞ்சாலும் இருமனதராக செஞ்சார் அது பாவம் தான் அப்படின்றார். ஸோ இவர் இருமனது இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல, எனக்கு கடவுள் தான் முக்கியம், என் கடவுள் எனக்கு சொத்து. அன்பர்களே, இது ஒரு உதாரணம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாருங்களேன், நீங்கள் 6000 லேயரா அது பெரிய அந்த அமௌண்ட்டாக, அப்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் இத்தாலி நாட்டில் வச்சுருந்தாலும் ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி திருப்பாடல் பதில் சொல்லுது பாருங்கள், ஆண்டவர் வீட்டை கட்டாவிடில் அந்த கட்டுவோரினுடைய உழைப்பு வேணும். ஆண்டவர் கூட இருந்தால் 60,000 கோடி கூட நமக்கு வரும், தேவையே இல்லை. ஆண்டவர் தான் எனக்கு வேணும். அதுக்காக அந்த பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட போகணுன்னு சொல்ல வரல, ஆண்டவரை சொத்தாக வச்சுக்குவோமே, மற்றது எல்லாமே சைடு ப்ராடக்ட், மற்றது எல்லாமே ஃபுட் நோட். ஆண்டவர் நகரை காவல் காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பது வீணு. அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், வைகரியில் விழித்திலிருந்து நாள்தோறும் ஓய்வு எடுக்கிற டைம் வரைக்கும் மானிடர் தம் உணவை வருந்தி உழைப்பது வீணே. ஆனால் ஆண்டவரை நம்பியிருப்பவர் உறங்கும்போது கூட ஆண்டவர் அவர்களுக்கு தேவையானதை தருவார். அதுக்காக லேசியாக இருக்கணும்னு சொல்ல வரல. அனுமந்தவர்களே, ஜெபமாலை ஜெபிக்கிற டைம் வரும்னு தெரியும், ஆனாலும் அந்த வேலை பெண்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜெபமாலை விட்டுட்டு வேலைக்கு போவோம். இல்லை, ஜெபமாலை தான் ஃபஸ்ட்டு, மற்றது எல்லாமே செகண்டு. அதுக்காக டியூட்டியிலேருந்து தவறணும்னு சொல்ல வரல. ரொம்ப உண்மையாலே சில சமயம் நெருக்கடிகள் வரும், அப்போ ஓகே ஜெபமாலையை நம்ம அதுக்கப்புறம் அடுத்த நாள் சேர்த்து ஜெபிச்சுக்கலாம், அப்பயும் விட்டுறக்கூடாது அந்த கவுண்ட்டை. ஸோ இங்கே சோம்பேறியாக இருக்க சொல்லலை, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம அந்த நாளில் அந்த டைமை கொடுப்போம்.
5வது பாருங்கள், பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மகப்பேறு அவர் அளிக்கும் பரிசு. அப்போ பாருங்கள் நண்பர்களே, கடவுள் நம்ம பாருங்களேன், நம்ம ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுனால, கல்யாணம் பண்ணுறதுனால குழந்தை பிறக்கிறதுல ஆண்டவர் கொடுத்தா தான் குழந்தை வரும். அப்போ அது ஒரு கிஃப்ட்டு. அந்த குழந்தையே திரும்ப கடவுளுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோமா? அப்படின்னா என்ன, அவங்கள கடவுளுடைய பக்தியில் வளர்த்துறோமா, பயபக்தியில் வளர்த்துறோமா? யோசிச்சுப்போம். இப்படி ஜான் பாஸ்கோடைய லைஃப்பை படிச்சுட்டு இருக்கும்போது, அவருடைய சின்ன வயசை படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவங்க அம்மா எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அவரை. ஒரு அழகான மலைகளை பார்த்தாச்சா, கடவுள் நமக்கு எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பாருங்கள். அதாவது காடுன்ற வேர்டை வந்து ஹவுஸ் ஹோல்டு டேர்மாக மாற்றிட்டாங்க. அப்படின்னா வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை கடவுளாம். இப்படி ஜான் பாஸ்கோட அம்மா, மாமா மார்கரெட் அம்மா, அவங்க ஒரு புனிதர்னு அறிவிக்கலனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க புனிதர் தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வளர்ந்துருக்காரு. அப்படி எல்லாத்துலேயும் கடவுள் 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 கடவுள். அன்பார்ந்தவர்களே, திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்களா, அங்கே பாரு எப்படி இடிக்குது பாரு, எப்படி இடிக்குது, எப்படி மின்னல் முடிக்குது, கடவுள் எவ்வளோ பவர்ஃபுல் பாரு, நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். எல்லாத்துலேயுமே கடவுளை சேர்ப்பாங்களாம். கடவுள் இல்லாமல் இருக்கவே இருக்காதான். உள்ளத்தை நிறைவே வாய் பேசுது மாமா மார்கரெட்டுக்கு. அன்பார்ந்தவர்களே, மகப்பேரை பிள்ளைங்களை நம்ம கடவுளோட பக்தியில் வளர்த்துறோமா? டெய்லி குடும்ப ஜபமால இருக்கா? பிள்ளைங்களை நம்ம டெய்லி மாசுக்கு போக சொல்கிறோமா, இல்லை டியூஷனுக்கு போக சொல்கிறோமா? எது இம்பார்ட்டண்ட்? உலகத்தில் உடலுக்கு சர்வே ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, இல்லை ஆன்மீகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? டெய்லி பைபிள் வாசிக்க சொல்லியிருக்கிறோமா, இல்லை ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறோமா? எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம்? பிள்ளைங்க கடவுளுடைய கிஃப்ட். அதனால தான் அபார்ஷன், கருத்தடை, அதாவது கரு கலைப்பு, அதுக்கப்புறம் கருத்தடை, கான்ட்ராசெப்ஷன், அபார்ஷன் எதுவுமே கூடாது. எல்லாமே சாவான பாவம் அப்படின்னு சொல்லி திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் கடவுள் கொடுக்குற செல்வம், அதை நம்ம எப்படி தடை செய்யலாம்? ஸோ பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்து நிறைய பேர் குருத்துவத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஃபாதர்ஸாக போகிறோன்னா அனுப்ப மாட்டாங்க. பிள்ளைங்களை கைக்குள்ளேயே வச்சுருக்கிறது இதுவும் பாவமே. பிள்ளைங்களை நம்ம அவங்கள வந்து கடவுள் அவங்களுக்கான திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தின்படி அவங்கள வழி நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை சந்திக்கணும் விண்ணகத்தில் போய். ஆனால் அதை விட்டுட்டு பிள்ளைங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. பிள்ளைங்க அம்மா அப்பா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறது, இது எல்லாமே பிரச்சனையில் போய் முடியும். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். ஆண்டவருக்கு திரும்ப அந்த பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்குறோமா? கடவுளுடைய கிஃப்ட் அவங்க. தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. பைபிள் நம்மை மாற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய மனசை, நம்மளுடைய சிந்தனையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுது நம்ம எப்படி இருந்துகிட்ருக்கோன்னு. ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் ஒரே நாளில் மாறாத நண்பர்களே. எது சரி எது தப்புன்னு கற்றுக்கொண்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை கடைபிடிக்கிற சரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு தேவையான அருளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர நம்ம கேட்கணும். கேட்காம வராது சில விஷயங்கள் நம்ம இதை வாசிக்க கேட்கும்போதே ஆண்டவர் அந்த அருளை நம்ம ஆசைப்படும் போது கொடுப்பாரு. சில சமயம் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நம்ம ஜெபமாலையில், ஜெபத்தில், திருப்பலியில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சில விஷயங்கள் பல நாட்கள் கேட்கணும், சில விஷயங்கள் ஒரு தடவை கேட்கணும். தெரியல, பட் தொடர்ந்து பயணிப்போம். நம்மளே நம்ம மாற்றிக்க. பைபிள் வாசித்து முடிக்கும் போது நம்ம ஒரு வித்தியாசமான மனிதர்களாக மாறணும். அந்த வித்தியாசத்தை இந்த உலகம் முழுசும் பார்த்து நம்மை பார்க்கும்போது இன்னொரு மாதாமாவா, இன்னொரு ஆண்டவர் இயேசுவாக பார்க்க வேண்டும். தொடர்ந்து பயணிக்கலான்னு வந்தவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.